إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة بالنار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய தர்பியா நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது அமர்வாக அல் குர்ஆன் கூடக்கூடிய அஜ்னபி மஹ்ரமி உறவுகள் பற்றி ஒரு சில விஷயங்களை இன்று நாம் பார்க்கலாம். இது பற்றி நாம் ஏன் பார்க்க வேண்டி இருக்கிறது, ஏன் இந்த அஜ்னபி மஹ்ரமையை பற்றி பேசணும், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படி என்று சில கேள்விகள் நமக்குள்ள எழலாம். இன்னைக்கு சமூக கொடுமைகளை ஒரு படுபாதக செயலாக நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடுமை இந்த விபச்சாரம். இந்த விபச்சாரத்தை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லும் போது ولا تقربوا الزنا فإنه فاحشة وساء سبيلا وإنه كان فاحشة وساء سبيلا. நீங்கள் விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம், அது ஒரு மானக்கேடான விஷயமாகவும் ஒரு மோசமான ஒரு வழியாகவும் அது இருக்குது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த விபச்சாரத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது நீங்க விபச்சாரம் செய்ய வேண்டாம் அப்படி என்று நேரடியா அதை சொல்லல. விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொல்றான். ஏன்னா விபச்சாரம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டா எதையுமே பார்க்க மாட்டாங்க. தொட்டில படுக்கிற பிள்ளைய வச்சுட்டு ஒருத்தனோட ஓடி போறான். நம்ம பழையவர்கள் சொல்லுவாங்க, செத்த நாயும் தெரியாது பெத்த தாயும் தெரியாது அந்த நிலைமை வந்துட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் அதை நேரடியா அந்த இடத்துல வந்து செய்யாத என்று சொல்லாம அதை நெருங்காதே அப்படி என்று சொல்லுது. இப்ப நொழும்பெல்லாம் வந்தது பிறகு நொழும்பு வார்த்தையை பயன்படுத்தி நொழும்பு மருந்து அடிக்க சொல்ற மாதிரி இல்லாம சாக்கடைய மூட சொல்லுது இஸ்லாம். உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னையே முட்டையிலே அழிக்க சொல்லுது இஸ்லாம். அப்ப விபச்சாரத்தை நெருங்காதே அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்லி காட்டுறான் பாருங்க. இந்த விபச்சாரம் அதிகமாக இன்றைக்கு நடக்கிறதுக்கு காரணமே முக்கியமான ஒரு பல காரணங்கள் இருந்தாலும் 99% காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த அஜ்னபி மஹ்ரமி உறவுகள் பேணப்படாதது. சிலருக்கு அந்த அரபு வார்த்தை விளங்காம இருக்கும். மஹ்ரமி அப்படின்னு சொன்னால் திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டவர் அப்படின்ற அர்த்தம். தந்தையை திருமணம் முடிக்கலாமா, தாயை திருமணம் முடிக்கலாமா? அப்ப திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்ட உறவு அப்படி என்று அர்த்தமா இருக்கு. சூரத்தின் நிசாவுல 23வது வசனத்துல அல்லாஹ் தஆலா அந்த மஹரம் யார், திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்டவர்கள் யார் அப்படிங்கிறத சொல்லும் போது ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுக்கு உங்களுடைய தாய்மார்களை திருமணம் முடிப்பது தடை. வபனாத்துக்கும் வஅகவாத்துக்கும், உங்க பிள்ளைகள் உங்கள் சகோதரிகள். வஅம்மாத்துக்கும் வஹாலாத்துக்கும்,
உங்களுடைய தாயினுடைய சகோதரிகள், தகப்பனுடைய சகோதரிகள். நம்முடைய பாஷையில சொல்றேன்டா, மாமி சாட்சி பெரியம்மா. வபனாத்துல் அஹி வபனாத்துல் உக்தி, சகோதரனின் மகள், சகோதரியின் மகள். காக்கா தம்பிர பிள்ளை நாம மகள் தான் சொல்லுவோம், ராத்தா தங்கச்சிர பிள்ளை நாம மருமகள் சொல்லுவோம். அது ஹராம். இந்த ஹிந்துக்கள்கிட்ட அப்படி இருக்குது, ராத்தாடம் மகளை கல்யாணம் முடிக்கிறது. ராத்தாட மகள் அது அந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அந்த கலாச்சாரம் வந்துச்சு. சொத்து அது அங்கிருந்தான் சீதனம் உருவாகுது. நிறைய வசதியான ஒருத்தர் அந்த வசதியோட பொண்ணு இன்னொருத்தனுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம குடும்பத்துக்கே இந்த சொத்து கிடக்கட்டுமேங்கிறதுக்காக பொண்டாட்டியில தம்பியை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அது ஹராம். மாமாவும் மருமகள் அது அவங்களுக்கு ஹராமலால பார்க்காத மாட்டாங்கல்ல, அவங்க காவீர்கள். ஆனா அத அல்லாஹ் தஆலா சொல்றான், அது ஹராம். அதே மாதிரி உம்மஹாத்துக்கும் அல்லாத்தி அர்லஅனக்கும், உங்களுக்கு தாய்ப்பால் ஊட்டின என்ன தாய்மார்கள், செவிலி தாய்கள் என்று சொல்லுவோம் நாம, நமக்கு தாய்ப்பால் தந்தவங்க, அது நமக்கு என்ன ஹராம். அகவாத்துக்கும் மினர் ரதாஅ, தாய்ப்பால் குடிச்ச வகையில நமக்குள்ள சகோதரிகள், தாய்ப்பால் சகோதரி அப்படிங்கிறது. அதாவது நானும் இன்னொரு பெண்ணும் ஒரே தாய்கிட்ட தாய்ப்பால் கொடுத்திருந்தா நாங்க கல்யாணம் முடிக்க இயலாது. நாங்க தாய்ப்பால் குடிச்ச வகையில சகோதரி. அல்லது தாய்ப்பால் குடிச்ச தாய்க்கு பிறந்த மகள், அவ தாய்ப்பால் கொடுத்த வகையில சகோதரி. ஏனண்டா அவட மகளுக்கும் அவ பால் கொடுத்து எனக்கு பால் தந்திருக்கான்னு சொன்னா அங்க என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்க இயலாது. அங்க அது மஹரம் ஆகுது, பார்க்கறதுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்றாகுது, திருமணம் முடிக்க இயலாம இருக்குது. உம்மஹாத்து நிசாயிக்கும் وَرَبَائِبُكُمْ الَّتِي فِي حُجُورِكُمْ مِنْ نِسَائِكُمْ اللَّاتِي دَخَلْتُمْ بِهُنَّ, அதே மாதிரி உங்களுடைய மனைவிமார்களுடைய தாய்மார்கள், மாமியா, அவங்கள என்ன செய்ய இயலாது, திருமணம் முடிக்க இயலாத ஒரு நிலையில நாங்க இருக்கலாம். ஆக இப்படி மஹரமான உறவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறாங்க. இவங்களை திருமணம் முடிக்கிறது ஹராம். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ அன் தஜ்மஉ பைனல் உக்தைன், ரெண்டு சகோதரிகளை ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்கிறது ஹராம். தாத்தாவையும் தங்கச்சியும் ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணி வச்சிக்கிறது என்ன ஹராம். அதே மாதிரி ஹதீஸ்ல வருது, சாட்சியையும் மகளையும் ஒன்றா திருமணம் முடிக்கிறதும் என்ன ஹராம். பொண்டாட்டிட ராத்தாட மகளை கல்யாணம் முடிப்பாங்க, அல்லது பொண்டாட்டிட சாட்சியை கல்யாணம் முடிப்பாங்க. அப்ப சாட்சி மகள் ராத்த தங்கச்சி ஒன்றை கல்யாணம் முடிக்க இயலாது. அவ பொண்டாட்டி மௌத்தானத்துக்கு பிறகு அல்லது தலாக் பண்ணதுக்கு பிறகு அவ சகோதரியை கல்யாணம் முடிக்கிறது வேற விஷயம். இப்படி கல்யாணம் முடிக்க இயலாது. அதே மாதிரியாக மருமகள், மகனுடைய மகள், மனைவி, இவங்களை கல்யாணம் முடிக்கிறது தடை. இப்படி இந்த நீங்க சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்தை எடுத்தால் மஹரம் உறவுகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இவங்களை என்ன செய்யலாது, திருமணம் முடிக்க இயலாது. இவங்களோட நீங்க என்ன செய்யலாம், பேசலாம், கதைக்கலாம், தனி எடுக்கலாம், மாமியாவோட தனிய பயணம் போகலாம். அவங்கள என்ன செய்யலாது, கல்யாணம் முடிக்க இயலாது. அதுல வந்து பாருங்க, ஒரே நேரத்தில் ராத்தாவையும் தங்கச்சியும் கல்யாணம் முடிக்க இயலாதுன்னு சொன்னதுக்கு அவங்களோட பேசிட்டு இருக்க இயலாது. அது தற்காலிக மஹரம். ராத்தாவை தங்கச்சியும் கல்யாணம் முடிக்க இயலாதுன்னா தங்கச்சியை பார்க்கலாம் இல்ல, பார்க்க இயலாது. ஆனா கல்யாணம் முடிக்கிற ஹராம். ஏன்னா இவ மௌத்தானா கல்யாணம் முடிக்கலாம் ஆகிடுது. அந்த உறவோட தனிச்சிருக்க இயலாது. எந்த ஒரு தடையை நீக்கி விட்டா திருமணம் முடிக்கலாமா, அங்க என்ன செய்யலாது, தனிமையில இருக்க இயலாது. அப்ப மைனி என்கிற அந்த உறவு அதிகளையும் நாங்க பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னறாங்க சொல்றாங்க, ஈயாக்கும் துஹூல அலன் நிசா, பெண்களிடத்துல நீங்க தனித்திருக்கிறது நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு அன்சாரி நபி தோழர் கேட்கிறாங்க, மதீனாவை சேர்ந்த ஒரு நபி தோழர் கேட்கிறாங்க, அல்ஹமு யா ரசூலல்லாஹ், மச்சின் என்ற விஷயம் என்னன்னு கேட்கிறாங்க. புருஷன்ற தம்பி மச்சின் என்ற விஷயம் என்ன என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஹமு அல் மௌத்னாங்க. மஜ்ஜின்னா செத்தனாங்க, மொய்யத்து தான்டாங்க, மௌத்ன்னுட்டாங்க. ஆக பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அது. எனவே அந்த வசனத்துல யார திருமணம் முடிக்க இயலாது அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 33வது அத்தியாயம் சூரா அல் அஹ்ஸாப் 50வது வசனத்துல
அல்லாஹ் தஆலா யார் யார திருமணம் முடிக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். யா அய்யுஹன் நபி இன்னா அஹ்லல்னா லக அஸ்வாஜக அல்லாத்தி ஆத்தைத உஜூரஹுன்ன வமலக்கத் யமீனுக மிம்மா அஃபா அல்லாஹு அலைக. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நபியே நீ எவர்களுக்கு மகர் கொடுத்து மனைவியாக ஏற்றுக்கொள்ளையோ அவங்களையும் ஒமா மலக்கத் யமீனுக மிம்மா அஃபா அல்லாஹு அலைக, அல்லாஹ் உனக்கு யுத்தத்தில் அடிமைகளாக அழித்து அடிமைகளாக நீ எடுத்துக்கிட்டு உன் வலக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அவர்கள் இவங்கெல்லாம் உனக்கு அனுமதி என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்றான், வபனாத்தி அம்மிக வபனாத்தி அம்மாத்திக, உன்னுடைய தந்தையினுடைய சகோதரர்களுடைய புதல்விகள். நம்முடைய பாஷையில சொல்றா சின்னப்பா பெரியப்பாட மகள், நாம சொல்ற ராத்தா தங்கச்சன், நம்ம சொல்ற ராத்தா தங்கச்சன் நாம பழகிட்டோம். குர்ஆன் என்ன சொல்லுது? கல்யாணம் முடிக்கலாம். நீ யார கல்யாணம் முடிக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்துல் அஹ்ஸாப்ல 50வது வசனம் 33-50 பாருங்க. உண்ட தகப்பனுடைய சகோதரர்களுடைய புதல்விகள். அப்ப சின்னப்பாட மகள் பெரியப்பாட மகள், முதல்ல அதைத்தான் சொல்றான், சின்னப்பாட மகள் பெரியப்பாட மகள். அதே மாதிரி பனாத்தி அம்மாத்திக்க, மாமியிட மகள். நம்முடைய பாஷையில பாருங்க, அரபுல அம்மத்துன் என்றது மாமிக்கு, விளங்கிட்டா? அதே மாதிரியாக சாச்சாக்குங்கிறது அம்முன், அம்மா. அப்ப அம்மத்துன் என்ற மாமி, அம்முன் என்ற சாச்சா, விளங்கிட்டா? நாம அத அப்படியே மொழிபெயர்த்தா அதை மாமி என்றது மாமா தானே, பாப்பாட தங்கச்சி மாமி என்றா பாப்பாட தம்பி மாமா தானே, அப்படித்தான் எடுக்கணும். விளங்கிட்டா? இந்துக்கள் சொல்லுவாங்க என்ன, அத்தைக்கு மீசை வச்சா சாச்சான்னு சொல்லுவாங்க. அத்தைக்கு மீசை வச்சா சாச்சா, அத்தைங்கிறது மாமி, மாமிக்கு மீசை வச்சா, மாமி ஆம்பளையா பிறந்திருந்தாரு சாச்சான்னு சொல்லுவாங்க. அப்ப உன் தகப்பனுடைய சகோதரர்களுடைய பிள்ளைகள், நம்முடைய வாசல என்ன சாச்சா பெரியப்பா, சின்னப்பா பெரியப்பாட மகளை கல்யாணம் பண்ணலாம். அதே மாதிரி தகப்பனுடைய சகோதரிகளுடைய பிள்ளைகள், பாப்பாட ராத்தா தங்கச்சி, அது ரெண்டையுமே மாமி என்று சொல்றது, அதை நாங்க என்ன செய்யலாம்? கல்யாணம் பண்ணலாம். ஒபனாத்தி ஹாலிக்க ஒபனாத்தி ஹாலாத்திக்க, உன்னுடைய தாய் மாமனுடைய பிள்ளைகள், அதாவது உம்மாட வாப்பா உம்மாட காக்கா தம்பிர, உம்மாட அண்ணன் தம்பிர பிள்ளைகள், உம்மாட ராத்தா தங்கச்சி, நம்மட வாசல சொல்றா சாட்சி பெரியம்மாட பிள்ளைகள் கல்யாணம் பண்ணலாம். அப்ப அஜ்னபி மஹரம் உறவு எங்க இருந்து போயிடணும் பாருங்க. பாப்பாட காக்கா அண்ணன் தம்பிர காக்கா தம்பிர பிள்ளைகளை கல்யாணம் பண்ணலாம். பாப்பாட ராத்தா தங்கச்சிர பிள்ளைகள், நம்ம பாசையில மாமி தான், அதை சொல்ல தேவையில்லை, நம்ம கல்யாணம் பண்றோம். அதே மாதிரி உம்மாட சகோதரர்கள் மாமா, அது நமக்கு சொல்ல தேவையில்லை, நாம ஏற்கனவே ஹலால் ஆக்கியிருக்கோம். ஆனா நாம ஹராம் ஆக்கின ஒன்றுதான் சாட்சி பெரிய மட பிள்ளைகள், அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கான் கல்யாணம் பண்றதுக்கு. அப்ப இந்த அஜ்னபி மஹரமி உறவுகளை நாங்க சிலதுக்கு என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னா, பேர காக்கா ஆண்டு வச்சுட்டு பேர ராத்தா ஆண்டு வச்சு போட்டு பக்கத்துல இருந்து காய்ச்சிட்டோம். சாச்சிர மகள் மச்சிதான், சின்னப்பட மகள் மச்சிதான், கல்யாணம் முடிக்கலாம். இந்தியாவிலேயே அதிராம்பட்டினத்துல நான் நிகழ்ச்சிகளுக்காக போயிருந்தேன். அதிராம்பட்டினம் என்ற இடம் நிறைய கேள்விப்படுறேன். எங்களுடைய சின்னப்பட மகன் புருஷனாரு, இது எங்களுடைய சின்னப்பட மகன், இது எங்களுடைய சாச்சிர மகன். நம்ம முஸ்லீம்கிட்ட இந்தியாவில் இருக்குது. அரபு நாட்டுல சொல்ல தேவையில்லை, அரபு நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும். அரபு நாட்டுல கல்யாணம் பண்றதுக்கு ரொம்ப விருப்பமான உறவு சின்னப்பட மகள், சின்னப்பா பெரியப்பட மகளை தான் ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. அதுவும் இல்லாட்டிதான் மாமி கிட்ட போறது. நம்முடைய ஆட்கள் அதை என்னமோ ஒருத்தன் சாச்சிர மகளை கல்யாணம் பண்ணா என்று அல்லாவே தங்கச்ச கல்யாணம் பண்ணி வச்சுக்கான், இவன் என்ன பாவி வா போவோம் அப்படியாங்க. அவன் இல்ல பாவி, அவன் அலாலா கல்யாணம் பண்ணிக்கான். நீங்க பக்கத்துல வச்சு காய்ச்சிக்கிட்டு வகுப்புக்கெல்லாம் ஏத்தி கொண்டே விடுறேலே, சாச்சிர மகளை கூட்டிக்கிட்டு கொழும்புக்கு போறேல, நீங்க ஹராத்துல இருக்கீங்க. அவன் தான் சொல்லணும் என்ன ஒரு ஹராண்டா வாப்பா இது, மச்சிய கூட்டிக்கு தனியா பயணம் போறான்.
நம்ம தான் பார்த்து, அவன் தான் பார்த்து நம்மளை விழிக்கணும். இப்ப அவனை பார்த்து நம்ம சமூகம் விழிக்குது, இன்னொரு ஹராத்தை செஞ்சுட்டான்டா, தங்கச்ச கல்யாணம் பண்ணிட்டான். இல்ல, அவன் அழகா மச்சிய கல்யாணம் பண்ணிக்கான். பாப்பாட தம்பிர மகளை கல்யாணம் முடிச்சா என்ன? பாப்பாட தம்பிர மகளை கல்யாணம் முடிச்சா அழகான உறவு. நம்ம ஊர் பெருமை பார்க்கும். ஆக்கள் என்னத்தை சொல்லுவாங்க? பிள்ளைகளுக்குள்ள விருப்பம் வந்தாலும் நாம என்ன உருளல்ல, சனம் என்னத்தை சொல்லும்? காரி துப்புமாம். இஸ்லாத்தை செஞ்சா சனம் காரி துப்பும். அப்படியா? அப்ப அஜ்னபி மஹ்ரமி உறவுகள் என்றா என்னங்கிறத முதல்ல நாங்க என்ன செய்யணும்? தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். எது அஜ்னபி மஹ்ரமி உறவுகள்? அதை நாங்க தெளிவாக புரிஞ்சிடணும். அதுல நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த சாட்சி பெரியம்மாட பிள்ளைகளும் சின்னப்பா பெரியப்பாட பிள்ளைகளையும் நாம ராத்த தங்கச்சி சொல்லிட்டு இருக்கிறதான் பிள்ளை. அது அழகான மச்சி, அது அழகா கல்யாணம் பண்ணலாம். என்ன அர்த்தம்? அவங்களோட தனிய விடக்கூடாது, தனிய அவங்க இருக்கக்கூடாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஈயாக்கும் வத்துஹூல அல நிசா, பெண்கள்கிட்ட நீங்க தனியே இருக்கிறத நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். தனியே நீங்க இருக்கிறத நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இன்னொரு ஹதீஸ்ல வருது, லா யஹ்லுவன் ரஜுலுன் பிஇம்ரா இல்லா தாலிதுஹுமா ஷைத்தான். ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் அப்படி என்றான். இருக்க வேண்டாம், மூன்றாவது ஷைத்தான். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தா மூன்றாவது ஷைத்தான் அப்படி. அப்ப இந்த தனிமை என்பது, இந்த அஜ்னபி மஹ்ரமி உறவுகளை நாங்க எப்ப பேணலையோ அப்ப பிரச்சனை வருது. நடந்தது புறதான் தலையில கை வைக்கிறேன், இப்படி நடந்து வச்சு நான் ஓடிட்டாள், பிள்ளைய வச்சு போட்டு தொட்டில போட்டு ஓடி இருக்காள், என்ன இப்படி எல்லாம் நடக்குது. அப்ப ஏன் அப்படி ஓடுறாள்? என்னண்டா அந்த விருப்பம் வந்துச்சு? இந்த காலையில கண்டு பின்னரம் ஓடுறதா? இல்ல, பல நாள் தொடர்புகள் இருந்திருக்குது. ஆரம்பத்துல சும்மா புருஷன் ஃப்ரெண்ட் தான் பேசுறது, சும்மா வீட்டை வர காக்கா காக்கா கதைக்கிற காக்கா. அந்த அன்மித்த உறவு ஆரம்பத்துல நல்லா தான் இருக்கிற. ஒவ்வொருத்தரும் சொல்ற என்ற பிள்ளை தங்கம் என்றுதான். ஒவ்வொருத்தரும் என்ற எல்லார்ட்டையும் இப்படி சொன்ன உடனே எல்லாம் கூடாது என்ற பிள்ளை தங்கம், அறுத்து போட்டுருவாள் கையை தொட்டா என்று சொல்றது. அந்த பிள்ளை தான் ஓடின. நம்ம என்ன சொல்றோம்டா, உங்களோட பிள்ளை தங்கம், அந்த பொடியனும் தங்கம், நடுவில் வர ஷைத்தான் தங்கம் இல்லை, அவன் ஷைத்தான், அவன் சேர்த்து விடுவான். அப்போ ஒரு நாள் 2 நாள் பழக்கத்துல தப்பு நடக்கறல, அது அப்படியே தொடர்ந்து போக 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 போகத்தான் தப்பு நடந்துகிட்டு இருக்கிறோம். இஸ்லாம் தடுத்த வேலிகளை நாங்க சரியா பாதுகாத்துட்டோம்னா பிறகு தப்பு நடக்காது. அந்த வேலியை சரியா பாதுகாக்கணும். நம்முடைய கிழக்கு மாகாணங்கள்ல உள்ள ஒரு முசீபத்து என்ன, ஆகப்பெரிய பாவங்கள் என்ன நடக்குது? மச்சான் மதினி தப்புகள். ஏன் அந்த தப்பு நடக்குது? வீட்டோட மாப்பிள்ளையா வந்து சேர்றார், வீட்டோட மாப்பிள்ளையா வந்து சேர்றார், புது மாப்பிள்ளை வந்து சேர்றார். அங்க மைனி மாதிரி இருப்பாங்க, அது மூத்த மைனியா இருக்கட்டும் இளைய மைனியா இருக்கட்டும், அங்க மைனியா இருக்கும், வாண்ட மதினி இருக்கும், இல்லாட்டி வாழாத மதினி இருக்கும். புது மச்சான் வந்துடுவார். வந்தோடனே நம்மோட மாமியாமார் முக்காடு போடுற, மாமியாமார் தான் என்னமோ பாக்குறதுக்கு ஹரா மாதிரியும் விட்டா கல்யாணம் பண்ணிடுவார் மாதிரியும் ஓடி ஒளியிட, மாமியா தான் ஓடி ஒளியிட. அது இன்னொரு உம்மா, அது தாய் அந்தஸ்து, அது அவதான் பக்கத்துல இருக்கணும். என்ன மருமா, அவதான் பாத்ரூம்ல மறந்து டவலை மறந்தோன்னு அவதான் பாத்ரூம்ல டவலை கொடுக்கறது. என்ன மருமா வேணும், வச்சு சாப்பிடுங்க மருமான்னு பக்கத்துல இருந்து கவனிக்க வேண்டியது யாரு? பொண்டாட்டி கவனிக்கணும், இல்லாட்டி பொண்டாட்டியோட உம்மா கவனிக்கணும். அதான் பக்கத்துல நிக்க, தனித்திருக்க, பேச உரிமையான உறவு. அது நடக்குது இல்ல. இந்த மாமியா ஓடுறா, ஆனா ஆறு வந்து கவனிக்கிற, அது ஒரு சடங்கா போச்சு, ஒரு சடங்கா போச்சு. என்ன சடங்கு? ஆறு கவனிக்கிற, மச்சான கவனி என்று மதினி அனுப்புறது, வச்சு சாப்பிடாது. அவங்களுக்குள்ள அந்த ரெக்கிங் சிஸ்டம் இருக்கு, இந்த யூனிவர்சிட்டி ரெக்கிங் மாதிரி. புதுசா கல்யாணம் முடிச்சா அவரை ரெக்கிங் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம். நம்முடைய பாலா போன ஒரு கலாச்சாரம். நம்முடைய மூதாதையர்கள் சில வார்த்தைகளை சொல்லியே இளசுகளுக்கு, இளவட்டுகளுக்கு சில அனுமதிகளை கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றேன் நம்முடைய பழையாக்கள்? ஹக்கு மச்சான், ஹக்கு மச்சான். கல்யாணம் பண்ணாம 40 நாளைக்கு வச்சுக்கலாம். இத கதையை காய்ச்சா அவள் என்ன செய்வாள்? ஒரு 4 மணித்தேலம் இருக்க மாட்டாளா? 40 நாள் தேவையில்ல, ஒரு 4 நிமிஷம் இருந்துட்டு போற மாதிரி போவாள்.
சும்மா அந்த கதவை திறந்து கொடுக்குற ஹக்கு மச்சானா கல்யாணம் பண்ணாம 40 நாளைக்கு வச்சிருக்கலாமா? இது என்ன? இது வேஷத்தனமான பேச்சு இல்லையா? இது நல்ல பேச்சா? இது பார்க்க ஏழுமா? தனிச்சிருக்க ஏழுமா? கதைக்க ஏழுமா? ஏலாது. சொந்த மச்சான் ரெக்கிங் பண்ற என்ன? அந்த சாப்பாட்டுல இடத்தையாலும் கசப்ப வைக்கிற என்ன? பொரியலுக்குள்ள கல்ல வைக்கிற, அவர் கடிச்ச உடனே சிரிக்கிற, சோடா பருக்கிற, இப்படி அந்த சென்டிமெண்ட்டுகள் எல்லாம் என்ன செய்யற? எடுக்கிற என்ன? கல்யாண தண்டைக்கே மைனி மாறினு மாப்பிள்ளைக்கு என்ன செய்யற? சோடா பருக்கிற. அன்னரம் அவனுக்கு இதை பண்ணிருக்கலாண்டாப்பான்னு யோசனை வேறு. இப்படி எல்லாம் நடக்குது. அப்ப இதான் இந்த விபச்சாரத்துக்கு வழிகோடினது. அதுதான் இன்னைக்கு சமூக கொடுமைகளாக பெரும் பாதக செயலாக நடக்கக்கூடிய இந்த சாக்கடைக்கு வழிகோலினது எது? அஜ்னபி மஹ்ரமி உறவு பேணப்படல. எப்படி அந்த வீட்டுல அவர் தனிச்சிருப்பார், பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல வாட்டுல, மாமனார் வேலைக்கு போய்த்திருவார், இவருக்கு சமைச்சு போறது தீ ஊத்தி கொடுக்கறது எல்லாம் மைனி. என்ன நினைப்பு? உம்மா பாப்போட நினைப்புண்டா அது நம்மட மகன் மாதிரி தான். உண்ட நினைப்பு மகன் மாதிரி தான் நிற்கும், அவன் நினைப்பு வேறதான். நீங்க நினைச்சிட்டு போக வேண்டிய நிறைய இடத்துல தவறு நடந்து மறைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது, தப்பு நடக்குது. எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு பிறகு தலையில அடிக்கிற நாசமா போவான், இப்படி பண்றான். நாசமா போன நீங்க பண்ணினது தப்பு, நீங்க செஞ்சது தப்பு, நீங்க கதவை திறந்து வச்சது தப்பு. அந்த வீட்டுல எப்படி இருக்கலாம்? முதல்ல அவர் சீதனம் எடுத்துக்கிட்டு இங்க வந்தது போல, அது வேற விஷயம். அங்க மதினியும் பொண்டாட்டியும் பொண்டா புருஷனோட இருக்கிறது அதை விட பெரிய தப்பு. சில இடத்துல மகளும் மருமகனும் வெளியூர்ல எங்கேயாவது இருப்பாங்க, அதே ஊர்ல அப்பாயின்மெண்ட் இல்லாட்டி ஸ்கூல் படிப்பு யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கும், ராத்தாட்ட போய் இருந்துகிட்டு பிள்ளை படிக்குது. ராத்தாட்ட போய் இருந்துட்டு பிள்ளை படிக்குது. அப்ப அங்க மச்சான் இருக்கார். அப்ப இந்த உறவுகள் பிள்ளை, மச்சான் தம்பிமார் வாரது, அந்த உறவுகள் பிள்ளை. மாமட பிள்ளைகள் வாரது, பெரியப்பட பிள்ளைகள் வாரது, சின்னப்பட பிள்ளைகள் வாரது, சாச்சிர மகன், பெரியம்மட மகன். அதை நாம நம்பி வாப்பா போகல இடத்த இறக்கி விட்டு போங்க. யாருக்கிட்ட? நம்முட ஊர்ல ஆச்சும் சாட்சி பெரியம்மட மக்கள்கிட்ட அனுப்புறாங்க. ஆனா கொஞ்சம் நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிற சில ஊர்களுக்கு போனா மச்சானுக்கிட்டே தூக்கி கொடுக்குற பொண்டாட்டி போகல தங்கச்ச கொஞ்சம் ஸ்கூல்ல விட்டுட்டு போங்கலன்னு அப்படியே அப்படியே நடக்குது. இல்லைன்னு சொல்ல இயலாது, நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த அஜ்னபி மஹரமி உறவு பேணப்படலாட்டி ஷைத்தான் என்ன செய்வான்? வந்துருவான், உள்ள வந்துருவான். இந்த தப்புக்கள் நடக்குது. முதல்ல அந்த வேலி, நம்ம வீட்டுல ஒரு திரை இருக்கணும், ஆண்கள் பெண்கள் என்ற ஒரு திரை இருக்கணும். சில சண்டைகள் நடக்குது. தம்பிர விட்ட காக்கா போறார், காக்காட விட்ட தம்பி போறார், கூப்பிட்டு தேயில தரல, காக்கா ஒண்ணு கூப்பிட்டு தேத்தனி தரல. அவளுக்கு அப்படி காக்கா இல்லாட்டி உனக்கு தேத்தனி, உனக்கு கதவு திறக்க இயலாது. தான் இஸ்லாம். திறந்தா தான் அவள் மோசமானவள், திறக்காட்டி அவள் தான் பத்திங்க. அது புரிய மாட்டேங்குது நம்முடைய சனத்துக்கு. பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல் ஹமு வல் மௌத்னாங்க, மச்சானா மௌயத் தான்டாங்க, மௌத்துண்டாங்க. அப்ப புருஷன் நானாவோ தம்பியோ வீட்டுக்கு வர்ற நேரம் பிள்ளைகள் நம்மட விட்ட இல்ல, இல்லாட்டி புருஷன் இல்லாட்டி உள்ளுக்கு வாங்க, இருங்க, டீ குடிங்க, மர இப்படி சோமரிக்கல வந்து சாப்பிட்டுட்டு போங்களேன். அந்த கதையெல்லாம் ஹராமான கதைகளும் ஹராமான தொடர்களும் அனுமதி இல்ல இல்ல, முடிஞ்சு. அப்ப அவருக்கு வழங்கணும். இதுதான் இஸ்லாம். தம்பி இருக்காரா? இல்ல, ரைட், அவர் வெட்டிக்கு போவார். காக்கா இருக்காரா? இல்ல, அவர் வெட்டிக்கு போவார். அவ்வளவுதான். கதவு திறக்கலன்னு சண்டை பிடிச்சா அவர்கிட்ட இஸ்லாம் இல்ல. அப்படி சண்டை பிடிச்சா அவரை சமாதானப்படுத்துறதுக்கு, இஸ்லாத்தை தூக்கி எறியறதுக்கு நாங்க தயாரா இருக்கக்கூடாது. இந்த இஸ்லாத்துக்காக எல்லாத்தையும் இழக்கலாம், ஆனா இன்னொன்றுக்காக இஸ்லாத்தை மட்டும் இழந்துடக்கூடாது. நாம எல்லாத்தையும் இழக்கலாம். இந்த இஸ்லாத்துக்காகத்தான் சொந்த உறவுகளையே இழந்தாங்க. இந்த இஸ்லாம் வந்துச்சு, பொண்டாட்டி வேறல விட்டு போட்டு தான் வந்தாங்க. இந்த இஸ்லாம் வந்துச்சு, மகன் வேறல விட்டு போட்டு வந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துல மகன் அங்கால எதிரி விட்டுட்டு தான் வந்தாங்க. இஸ்லாத்துக்காக எல்லாத்தையும் விடுவாங்க, ஆனா இஸ்லாத்தை எதுக்காகவும் விட மாட்டாங்க. இதான் முஸ்லிம்கள், இதான் முஸ்லிம்கள். அப்ப பெண்கள் பேணுதலாக இருக்கணும், கணவன்மார்கள் ரோசம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம வீட்டு செட்டப்பை நாம மாத்தணும். நம்ம வீட்டு செட்டப் என்ன, நம்ம வீட்டு அமைப்பு என்ன? கூட்டாளிமார கூட்டி கொண்டே வச்சுக்கிட்டு பொண்டாட்டிட்ட செய்தியில ஒத்துக்கிறேன். ரோசம் இல்லாத மாப்பிள்ளமா கூட்டாளிமார கூட்டி கொண்டே வச்சுட்டு 3 பிளேண்டி ஊத்து, அவ பிளேண்டிய கொண்டாந்து வச்சு கொண்டு மறுபடி உங்களோட வயிறு சோகமா இருக்காவா, பொண்டாட்டிய தானே விசாரிக்கான்னு நாம நினைச்சிட்டு ஓ இருக்கா சலாஞ்சொல்ல சொன்னா முடிஞ்சு.
அவ குனிஞ்சு டீ வைப்பா, அவ்வளவுதான். அதே நேரம் மறுவா புருஷன் இல்லாத நேரம் வருவேன், எங்க அவர் என்ன வருவார் இருங்கோ, அவரும் செல்லுவார் ஹோல்ட் பண்ணி, இருக்க சொல்லி நான் வாரேன், நான் டவுனுக்கு நிக்க நான் வாரேன் இருந்து ஹேஜிக்கந்தோடு போவான். ஒரு நாளைக்கு இருக்க சொல்லி வாரண்டா, அவர் வந்தா 2 பேரும் இருக்க மாட்டாங்க, ஓடிடுவான். இதான் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி இது அனுமதி? உனக்கு தங்கமான நண்பனாக இருந்தாலும் உசுர் கூட்டாளியாக இருந்தாலும் உனக்கு தான் கூட்டாளி. கொண்டாட்டிய மொட்டை பைக்கில் பின்னுக்கு வச்சுக்கிட்டு ரோட்ல போய் அப்படியே நிப்பாட்டி வச்சு எப்ப வந்தேன் ஜாவது இருந்தேன் காய்ச்சிட்டு இங்க அவள் பின்னுக்கு. அப்ப இந்த உறவு சாப்பாட்டுக்கு போறாங்களாம், சாப்பாட்டுக்கு போறான்னு ட்ரிப் போறாங்களாம், போங்க பொண்டாட்டி மாரையும் கூட்டி போனா போங்க, அது வேற வேற அடிக்கணும். அப்படி எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிடுறது, அவர் இவரை பொண்டாட்டி கிண்டல் பண்ற, இவரை பொண்டாட்டி அவர் கிண்டல் பண்ற, அது சோசியலிசமாம். அவங்களுக்குள்ள ஒன்றும் இல்லையாம், அவங்களுக்குள்ள ஒன்றும் இல்லத்தான். அதான் போலங்கிறோம் நாம. அப்படி இருக்கக்கூடாது. அவங்களுக்குள்ள பிரிவு இருக்கணும், திரை இருக்கணும். இதை நம்ம தெளிவாக பார்க்கணும். இதாலதான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்குது, ஏகப்பட்ட சமூக கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குது, விபச்சாரம் நடந்துகிட்டு இருக்குது. விபச்சாரம் கண்ணுக்கும் விபச்சாரம் தானே, கைக்கும் விபச்சாரம் தானே நடந்துகிட்டு இருக்குது. இந்த டபுள் மீனிங்ல பேசுறது, கொஞ்சம் அறுத்து பேசுறது, விஷயத்தை தொடுற மாதிரி ஒரு பேச்சு பேசுறது, இப்படித்தான் ஸ்டார்ட் ஆகுறது. சைத்தான் அப்படித்தான் போடுவான். அப்படி போட்டு அந்த கதை வருது, அந்த கதைக்கு தப்சீர் செய்ய போனா இனி எல்லாம் அவுட், முடிஞ்சு. டபுள் மீனிங்ல பேசுற ஒருத்தருக்கும் விளங்காது, அவங்களுக்கு மட்டும் விளங்கும், மறுவ அதுக்கு தப்சீர் நடக்கும், தப்சீரோட எல்லாம் முடிச்சு வகுப்பு முடியும். இதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த அஜ்னபி மஹரமி உறவை நம்ம வீட்டுல பேணினால் சரி. நம்ம வீட்டுல திரை வாழ்க்கை, வீட்டுல ஃபேமிலி வருதா, சாப்பாடு ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு வேற, அல்லது வந்தாக்கள் அவங்களுக்கு வச்சு போட்டு நாம தள்ளி நிக்கணும், நீங்க எல்லாம் சாப்பிடுங்க முதல்ல, இல்ல நீங்களும் வாங்கலேன். அது என்ன நாங்க வரணும், உண்ட கொண்டாடி எழுப்பு, முதல் உண்ட கொண்டாடி எழுப்பு, நான் பாறேன் மரம் எந்த கொண்டாட்டியோட உண்ட கொண்டாட்டி நீங்க கேட்டும். அது நீங்களும் வந்து அவவும் வந்து இருந்து எல்லா குடும்பம் இருந்து வளர்ச்சி இருந்து திண்டு. இதுதான் இஸ்லாமா? இந்த வாழ்க்கை இல்லை இஸ்லாம் சொன்ன வாழ்க்கை. இது வெளியில இருக்கிறவங்களுக்கு மேற்கத்திய கலாச்சாரம், நாகரிகம், மாடர்ன் ஃபேஷன் என்று அந்நிய கலாச்சாரத்தை தங்களுடைய கலாச்சாரம் எடுத்தவங்களுக்கு இது என்னடா சிறை வாழ்க்கைன்ற மாதிரி இருக்கு. அந்த சிறை வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை. சிறை வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை தான். சில விஷயங்களை மூடி வச்சதான் மரியாதை, மூடி வைக்கும் போதுதான் அதுக்கு மரியாதை. உரிச்சு வச்ச வாழைப்பழத்தை நாம எடுத்து தின்ன மாட்டோம், சீப்போட வச்சாதான் வாழைப்பழம். வாழைப்பழம் வீட்டுக்கு போறீங்க, உரிச்சு வாழைப்பழத்தை பிங்கான்ல வச்சு போட்டு எடுக்க சொன்னா எடுப்போமா நாம? இல்லை. சீப்பிலேயே உடைச்சி வச்சு நெட்டியை உடைஞ்ச அந்த ஒரு துண்டு தெரிஞ்சா கூட அதை விட அந்த நெட்டியோட இருக்கிறத உடைச்சி எடுக்கிறதா நமக்கு ருசி. உரிச்சு வச்ச டொபியை விட சருகையோட இருக்கிற நாமளே பேக்கிங் உடைக்கிறது நமக்கு ருசி. அப்ப சில விஷயங்கள் மூடி இருந்தா தான் அதுக்கு மரியாதை. பெண்கள் மறைஞ்சிருந்தா சித்திரவதை இல்லாது, கௌரவம் அவங்களுக்கு. திறந்து வச்சா அதுக்கு வேற பேர்கள் இருக்குது, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்ப மறைச்சிருக்கிறது தான் வாழ்க்கை, மரியாதை. அதுலதான் ஒரு கௌரவம் இருக்குது, அது தெளிவாக தெரியணும். இந்த மேற்கத்திய கலாச்சாரங்களை போய் பார்த்து போட்டு, அங்க இருக்கிறதுகளை போய் பார்த்து போட்டு, திறந்து போட்டு நிக்கிறத பார்த்து போட்டு, என்ன வாழ்க்கை கலாச்சாரம், எப்படி சோசியலிசம் எல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்குள்ள மனசுல ஒன்றும் இல்லை அப்படி என்று சொல்லி அதை பின்பற்ற அப்ளை பண்ண இந்த ஊருக்கு வார நாம முஸ்லிம்கள் இடத்துல பிழை. வெளிநாடுகளை வாழ்றவங்க என்ன செய்வாங்க, ஆம்பளை பொம்பளை எல்லாரும் கை கொடுத்துருவாங்க, ஹாய் ஹவ் ஆர் யூ கை கொடுத்துவாங்க. எதிர்த்தாப்புல ஒரு பொம்பளை பிள்ளை பேரும் புருஷனும் கை கொடுத்து பொண்டாட்டியும் கை கொடுத்து போவாங்க. நான் ஜெர்மன்ல வச்சு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது கேட்டேன். உங்களோட புருஷன் அந்த பிள்ளைக்கு கை கொடுத்தல்வா, உங்களுக்கு கண்ணுக்கு குத்த இல்லையா, அது பழகி போச்சு. எப்படி அது கை கொடுக்கலாம், எப்படி அது பேசலாம்? அப்ப இந்த அஜ்னபி மஹரமி உறவுகள் நம்முடைய வீடுகளில் பேணப்படணும். பேணப்பட்டால் நம்ம பாதுகாப்பாக இருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களோட குழந்தைகள் 7 வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு அடியுங்கள். இதோட நிப்பாட்டல்ல, ஹதீஸ் தொடருது. படுக்கையை பிரியுங்கன்னாங்க. பிள்ளைகளுக்கு 10 வயசு அடைஞ்சிட்டா ஃபர்ரிகு பைன மதாஜிஹிம், அவங்களோட படுக்கையில பிரிப்பு உண்டாக்குங்க, பிரிச்சு விடுங்க. உங்களோட வச்சு படுக்கை இயலாது. விளங்கிட்டா? இது நம்மட ஊர்ல வளம் என்ன தெரியுமா, பிள்ளைகள் தலைப்பாட்டா உமா பாப்பாவும் பிரிஞ்சு படுத்துருவாங்க வெக்க மாமன்.
இஸ்லாம் அப்படி சொல்லல. உம்மா பாப்பா மவுத்து வரைக்கும் சேர்ந்து தான் படுக்கணும். ஐயா ஒரு பெட்ரூம் தான். பிள்ளைகள் தான் 10 வயசுக்கு மேல இல்லாம தாய் தகப்பனோட்டு தனித்தனியே படுக்கணும். அப்ப சொந்த பிள்ளையே பக்கத்துல வச்சுக்கிட்டு 10 வயசுக்கு மேல படுக்க கூடாது. காக்க தம்பியோ ராத்த தங்கச்சோ பக்கத்துல 10 வயசுக்கு மேலானா படுக்கல. சின்ன பிள்ளைய தான் பக்கத்துல வச்சு படுக்கலாம். 10 வயசுக்கு மேலண்டா அவங்களுக்கு விஷயம் தெரிய தொடங்குற வயசு. தனித்தனியே தனிக்கணும். ஏன்டா நித்திர போனா நாம இல்ல. நம்மட கை நாம நினைக்கிற இடத்த போகாது. நம்மட கால் நாம சொல்ற இடத்துல விழாது. நம்மட உடம்பு நாம சொல்ற மாதிரி இருக்காது. அதை இஸ்லாம் அழகா புரிஞ்சு வச்சிருக்குது. 10 வயசை அடைந்தால் பிள்ளைகள்கிட்ட படுக்கையே பிரிங்க. பொண்டாட்டி புரிஞ்ச ஒன்றா தான் இருங்க. நீங்க பிரிஞ்சிடலாம். பிள்ளைகளை பிரிச்சு போடுங்க. அப்ப இஸ்லாம் எந்த அளவுக்கு பக்குவமா இருக்குது. 10 வயசு அடைந்தா சொந்த பிள்ளையே தள்ளித்தான் படுக்க வைக்கணும் என்று சொல்லியிருக்கும் போது அடுத்தவங்களோட நாங்க எப்படி தனித்து விடுறது? இன்னைக்கு துஷ்பிரயோகங்கள் நடக்குது இல்லையா? பாலியல் துஷ்பிரயோகங்கள். சிறுமிகள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படலையா? சாக்கல கட்டலையா? அடிச்சு சாவடிக்கலையா? எத்தனை சம்பவம் நம்ம கிழக்கு மாநிலத்திலே கேள்விப்படுறோம். சின்ன ஆம்பளை பிள்ளைகளுக்கு அநியாயம் நடக்குது, பொம்பளை பிள்ளைகளுக்கு அநியாயம் நடக்குது. அதுல மனநிலை பாதிக்கப்பட்டு அவங்களோட வாழ்க்கையே ஜீரோ ஆகுது. என்ன நடந்த? நம்ம கேர்லெஸ், கவனிக்கல. சின்ன பிள்ளை, பொம்பளை பிள்ளை தானே, பக்கத்து வீட்டுக்கு கருவேப்பிலை வைக்க போன பிள்ளை, அவ்வளவுதான் முடிஞ்சு. சின்ன பிள்ளை நினைச்சும் பார்க்க மாட்டோம். அந்த பிள்ளையே பிடிச்சினான். அநீதி விளைவிக்கப்படுது. அந்த பிள்ளை மனசால இவ்வளவு பயப்படும். அந்த பிள்ளையோட லைஃப் அப்படியே போகுது. உளவியல் ரீதியான பாதிப்புக்குள்ளாகுது. அந்த பிள்ளையால இனி எழுந்திருக்க முடியல. மனசுல நிறைய விரக்திகள் வருது, நடக்குது. அவ்வளவு துஷ்பிரயோகங்களை பாருங்க. கூடவே இருந்து பக்கத்திலே இருந்து பழகின முகங்கள். ஆட்டோ டிரைவர், வாகன டிரைவர், பக்கத்து வீட்டு அங்கள், என்ன உம்மா அப்பா, ஆறு அனுமதி அது. உம்மாப்பா, பாப்பா, மூத்தாப்பா, சின்ன அப்பா, பெரியப்பா பக்கத்திலேயே வச்சு விட்டோம். எப்படி வச்சு விடுவீங்க? எப்படி படுக்க விடுவீங்க? பக்கத்துல உம்மா பாப்பாவே தள்ளி போடணும், தனியே படுத்தணும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கிறத நாங்க பின்பற்றோம். அப்ப எவ்வளவு பேணுதல், எவ்வளவு வேலிய போட்டு வச்சிருக்கு இஸ்லாம். அதை சரியா செய்யுங்க. ஆபத்துக்கள் நமக்கு வராது, பாதுகாப்பு நமக்கு இருக்கும். பிள்ளைகள் எங்க போகுது, எத்தனை மணிக்கு முடியுது கிளாஸ், எதால வருது, யாரோட போகுது, யாரோட வருது, என்ன உத்தரவாதம் இருக்குது, இதெல்லாம் நாங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். யாரையும் நம்ப கூடாது. எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று பழமொழி சொல்லுவாங்க. ஆசிரியர் அவன் ஒரு இறைவன். ஆசிரியர்கள் எவ்வளவு தப்பு செய்யறாங்க. நான் சொல்றதால ஆசிரியர்கள் மனசு வந்துடாதீங்க. அதுல நல்லது நிறைய இருக்குது. ஒருத்தன் கெட்டவன். ஏன் நான் இதை சொல்றேன்னா, ஆசிரியரை நம்பித்தான் உமா அப்பா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்துக்களுடைய கொள்கைப்படி எழுத்தறிவித்தவன் இறைவன். ஆசிரியரை கடவுளா நினைக்கிறாங்க. அந்த கடவுள் தான் வேலையை பார்த்துக்கிட்டு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. பிள்ளையா பார்க்கான் இல்ல, சிறுவனா பார்க்கான் இல்ல, சிறுமியா பார்க்கான் இல்ல, பெண்ணா பார்க்கிறான். என்ன நடந்திருக்குது? நாங்க கவனம் இல்ல, நாங்க அஜ்னபி மஹரமி உறவு பேணல்ல. எந்த அளவுக்கு பிள்ளைகள்கிட்ட பக்குவமா நடக்கணும்ங்கிறத நாங்க என்ன செய்யல, கவனிக்கல. இதால நிறைய தப்புக்கள் என்ன செய்து நடந்துகிட்டு இருக்குது. பாருங்க, சூரத்து நூர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 24வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு லியஸ்தஅதின்குமுல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யப்லுகுல் ஹுலும மின்கும் ஸலாஸ மர்ராத். ஈமான் கொண்டவர்களே, உங்களோட அடிமைகளும், உங்களோட காலை சுத்தி சுத்தி இருக்கிற உங்களுக்கு சேவை செய்யற அடிமைகள். அப்ப அடிமைகள் எப்பவும் உங்களுடைய பக்கத்தில் இருப்பாங்க. உங்களோட அடிமைகளும், பருவ வயதை அடையாத சிறுவர்களும், பருவ வயதை அடையாத சின்ன பிள்ளைகள், பருவ வயதை அடையாத சின்ன ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள், இவர்களும் 3 நேரங்களில் உங்களிடம் அனுமதி இல்லாமல் உள்ளே வர வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். 3 டைம்ல உங்கள்ட்ட அனுமதி கேட்டுக்கிட்டு வரணும். அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு என்ன சொல்றான்னு சொன்னா, மின் கபிலி ஸலாத்தில் ஃபஜ்ர், சுபஹ் தொழுகைக்கு முன்ன உங்களோட ரூமுக்குள்ள அனுமதி இல்லாம சின்ன பிள்ளைகளும் பெறப்படாது. நான் என்ன, தாய் தகப்பன் என்ன செய்யணும்? வேறையாத்தான் தூங்கணும். தாய் தகப்பன் தனிமையா தான் இருப்பாங்க. பிள்ளைகள் தான் அங்கால. அந்த உங்களோட பிள்ளையே உங்களுக்குள்ள வரணும். நீங்க சொல்லிக் கொடுக்கணும். பாப்பா சலாம் சொல்லிக்கு வரணும். திடீரென்று வரக்கூடாது. அது பிள்ளைகளும் புரிஞ்சிடணும். எத்தனை நாளைக்கு உமா அப்பாவும் சொல்றேன்,
பிள்ளைகள் திடீரென்று உம்மாண்டு கொள்ளுக்கு வர சலாம் சொல்லாம சுபகுக்கு முன்ன என்ன செய்யலாது, வேற இயலாது. சுபகுக்கு முன்ன எழும்பி நீங்க உங்களோட உடையை சரியா அணியாத நேரம் அது. நைட்டியோட தூங்கிட்டு இருப்பீங்க. உங்களோட பிள்ளையா இருந்தாலும் உங்களை அந்த கோலத்துல பார்க்க கூடாது. நீங்க கணவன் மனைவி தூங்கிட்டு இருப்பீங்க. அப்ப உங்களோட ரூமுக்குள்ள 3 நேரத்துல அவங்க சின்னவர்களும் அனுமதி பெற்று தான் பெறணுமாம். சின்னவர்கள், பருவவயதை அடையாத குழந்தைகள் சலாம் சொல்லி வலைக்கும் இஸ்லாம் போறதான் பெறணும். எப்ப வலைக்கும் இஸ்லாம் சொல்றோம் நாம, சலாம் சொன்னே வலைக்கும் இஸ்லாம் எழும்புறல்ல, எலும்பி புடவை சட்டையை சரியாக்கி சோளை எடுத்து போட்டு சாரத்தை உடுத்து ஒழுங்கா இருந்துட்டு வலைக்கும் இஸ்லாம் என்றா மகன் உள்ள வரணும், சின்ன பிள்ளைகள் உள்ள வரணும். அப்படி பழக்கணுமா. 2வது நேரம் என்ன, வஹீன ததஊன தியாபக்கும் மினல் லஹீரத்தி, உச்சி நேரம் வெயிலுக்கு வேர்வைக்கு உங்களோட என்ன சில உடுப்புகளை நீங்க தூக்கி வெளியில வைக்கிற நேரம். வழங்கிட்டா உச்சி வெயில் வேர்வை 10 சோளை என்ன செஞ்சிருவாங்க, வச்சு போட்டு வேலை செஞ்சுக்க நிற்பாங்க பெண்கள். என்ன சேட்டை கட்டி போட்டு நீக்கும். அப்ப தன்னுடைய உடைகளில் சிலதை தூக்கி வெளியில வச்சுக்கிட்டு அந்த உச்சி வெயில் நேரம், அந்த நேரத்துல உள்ள வாரத்துக்கு அனுமதி கேட்டு போட்டு வரணும். இது வீட்டுக்கு இருக்கிறார்கள், வெளியில இருக்கிறார்கள் எப்பவும் அனுமதி கேட்டு போட்டு வரணும். இது சில ஆட்களுக்கு ரோஷமும் இல்லை, அப்படித்தான் நம்ம வீட்டு அந்த சிச்சுவேஷனை பழக்கி வச்சிக்கும். என்ன இது நேர உள்ளுக்கு வந்தேனே அசோகமா இருக்கலாம், வெளுத்து கட்டணும். நம்முடைய செட்டப்பை மாத்தம். முதல் வீடு பூட்டி இருக்கணும், முன் கதவு பூட்டிக்க. அப்படி ஆட்கள் வர்றாங்கன்றா கொஞ்சம் பழக்கம் கிடைக்கும். நம்மட வீட்டுக்கு வளமையா வராங்களுக்கு நம்முடைய செட்டப் தெரியுமாட்டா, கதவு வந்தாலும் பெரிய இல்லாது, வெளியில நின்று சலாம் சொல்லி இருக்காரான். சிலர் வந்து உள்ளுக்கு வந்து எட்டி பார்த்து இருக்காரா, ஆமா கண்ணை குத்தணும் போல இருக்கும், எட்டி பார்த்து இருக்காராங்க. அதுல இந்த லைட் பில்லு எடுத்துக்கிட்டு வார, தண்ணி பில்லு எடுத்துக்கு வார அவனுங்கள் இதை ஒரு வாசியாகவே பயன்படுத்திக்கான். நிறைய தப்பு அங்க நடக்குது. என்ன அவ மீட்டர் கிட்ட சடகர வந்து மீட்டர்ல உங்களுக்கு உரிமை இருக்கு, ஒரு நாளைக்கு வெளுத்து கட்டலாம். என்ன ஹலோ இனிமே பாட்டு இப்படி வந்தா செருப்பால் அடிப்பு. சலான் சொல்லி நாங்க சொன்னது பிறவா நீங்க என்ன செய்யணும், இருக்கையிலாண்டு நீங்க காவிரா இருக்கலாம், இருக்கையிலாண்டு கேட்டு தட்டி நாங்க ஓமனத்து பிறவா மீட்டர் கிட்ட நீ வரணும் சொல்லி வச்சா மறுவா ஆளுக்கு நடுக்கம் பெறும். இது என்னமோ போலீஸுக்காரமா, அவனுக்கு நம்ம பயப்படுறோம், நம்மட விட்டு அவன் தான் பயப்படணும். நம்ம விட்ட வாரத்துக்கு அவன் தடதாடன்னு ஓடி வந்து மீட்டர் கிட்ட நிக்கலாம். அப்பா படுத்தாக்கள் ஒலிம்பிக்கிட்டு பாய இழுத்துக்கிட்டு புடவை இழுத்துக்கு ஓடுறாங்க உள்ளுக்கு. நாம சொல்லணும் அவனுட இந்த வேலை இனிமே பாத்திரக்கூடாது, இல்லாட்டி மேல் இடத்துல நாங்க உங்களை பற்றி இன்குவாரி பண்ண வேண்டி வரும், உங்களை பற்றி நாங்க பிட்டிஷன் போட வேண்டி வரும். எப்படி நீங்க எப்படி வரலாம், கதவை தட்டுங்க, நாங்க ஆமண்டா தான் உள்ளுக்கு வரணும். சில நேரம் கதவை தாண்டி நம்மளோட வாசலை தாண்டி தான் மீட்டர் இருக்கும். அந்த செட்டாப்ப மாத்தி பாருங்க, கவனமா இருக்கும். நாங்க அப்ப நாங்க சில இடத்துல அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. ஒரு நாளைக்கு கதைங்க, நீங்க வரக்கூடாது. இப்படி அந்த உறவு இல்லாம போனாலும் பரவாயில்ல. அப்ப இப்படி நம்ம மானம் பாதுகாக்கப்பட வேண்டும், அஜ்னபி மஹரமி உறவுகள் பேணப்பட வேண்டும். அடுத்த நேரம் என்ன, சலாத்தில் இஷா, இஷாவுக்கு பிறகு. இஷாவுக்கு பிறகு நீ படுக்கிறதுக்கு நைட்டி மாத்தியாச்சு. என்ன தூங்குறதுக்கு போட்ட மெல்லிய உடுப்பை போட்டுருவோம் நாம, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நேவும் அந்த உடுப்பு செட்டாப்புக்கு மாறணும். அப்ப படுக்க போறோம். இஷாவுக்கு பிறகு பிள்ளைகள் வரண்டாலும் சலான் சொல்லி கேட்டுட்டு வரலாமான்னு கேட்டுட்டு தான் பெறணும். நீங்க தாயின் தகப்பனும் படுக்கிற ரூமுக்குள்ள புள்ளட தலானி கிடக்கு, இல்லாட்டி பெட்ஷீட் கிடக்கண்டு வைங்க, அவர் ஓடி வந்து பெட்ஷீட் எடுக்கிறதுக்கு இயலாது. பிள்ளைக்கு சொல்லி வைக்கணும், சலான் சொல்லிமா அஸ்ஸலாமு அலைக்கும் பெட்ஷீட் எடுக்க போறேன் நெல்லுமாந்தாரன் தாட்டி வந்து எடுங்கம்மா, இந்த அனுமதி இருக்கணும். அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், ஸலாசு அவுராத்தின் லக்கும் லைஸ அலைக்கும் வலா அலைஹிம் ஜுனாஹும் பஅதஹுன்ன. இந்த 3 உங்களுடைய மானங்கள் சொன்ன. இந்த 3 நேரமும் உங்களுடைய அவுரத்து வெளியில தெரியக்கூடிய நேரம். இது தவிர மற்ற நேரங்களில் அவர்கள் உங்களிடத்திலும் நீங்கள் அவர்களிடத்திலும் போவது உங்கள் மீது குற்றமில்லை. இது சூரா அன்-நூர் 24வது அத்தியாயத்தினுடைய 58வது வசனம் பாருங்க, எவ்வளவு அழகா தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு. அப்ப நம்ம பிள்ளைகளே நமக்கிட்ட இப்படித்தான் சலான் சொல்லிக்கு வரணும்டா, நம்ம வீட்டு செட்டப் எப்படி இருக்குதுன்னா சும்மா அப்படியே வாரது இருக்காரு. அவர் ஒரு வட்டானையா இருப்பார்,
அவர் என்னாலும் ஒரு ஜிஎஸ் இருப்பார், என்னாலும் ஒரு சமூக சேவையில் ஈடுபாடு இருப்பார். இந்த வாராக்களுக்கு என்னமோ அவர் அப்படியே எழுதி கொடுத்த மாதிரி, அவருக்கும் பொண்டாட்டி பிள்ளை இருக்குது, அவனுக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்குது, அப்படிங்கிற நினைப்பே இல்லை. 12 மணிக்கு கோல் எடுத்து ஒரு டவுட் கேட்கலாமா? ஏன்னா நாங்க மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்கிறோம் இல்லையா, நாங்க தூங்குறோம் இல்லையா, உண்மையா தான் கேட்கிறேன் நான். ஒரு நேரம், ஒரு மௌலவி தான் ஒரு ஃபத்வா கேட்கறேன், ஒரு நேரம் இருக்குது. என்ன 10 மணி போறோம், 11 மணி 12 மணி கோல் பண்ணி மௌலவி தூங்கிட்டேலான்னு கேட்கிறேன். செருப்பால தூங்கிட்டேலான்னு ஒழுப்பி கேட்கறான். இந்த மாதிரி யாரு முழிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? அவளை கோவிக்காதீங்க, ஒரு ஃபத்வா கேட்கலாம். இதானா அழகு? இதானா ஒரு 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 கௌரவம்? இதானா ஒரு நீங்க படிச்ச லட்சணம்? எல்லாத்துக்கும் ஒரு அழகான ஒரு வழிமுறை நம்ம கிட்ட இருக்குது. அப்ப இந்த விஷயம் நமக்கு வழங்க மாட்டேங்குது. திடீரென்று உள்ளுக்கு வாரது, போன் மூலமாவோ திடீரெண்டோ வாரது, அதுக்குன்ற ஒரு நேரம் இருக்குது. என்ன அப்படியே வாரது. அப்ப நாம வீட்டு செட்டப்ல இந்த அஜ்னபி மஹரமி உறவுகளை என்ன செய்யணும்? பேணணும். அதே மாதிரி பாருங்க, சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்துல 33வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னால், பெண்களே நீங்கள் குலைந்து குலைந்து பேச வேண்டாம் அப்படி என்று அல்லாஹ் தஆலா நேரான் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னு சொன்னால், நீங்க குலைந்து குலைந்து பேசினால் ஃபயத்தும அல்லதி ஃபீ கல்பிஹி மர்த், எவனுடைய உள்ளத்துல நோய் இருக்கிறதோ அவன் சுவைக்க தொடங்கி விடுவான் என்று அல்லாஹ் தஆலா நேரான் சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றான், வகுல்ன கௌலம் மஅரூஃபா, நீங்க பேசினால் தெளிவாக பேசுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது 33வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனம். இது இன்றைக்குள்ள இந்த செல்போன் விஷயத்துல ரொம்ப பொருத்தமாக உள்ளது. இந்த செல்போன்லையும் தான் அஜ்னபி மஹரமி உறவு பேணப்படணும். நாம பக்கத்துல இருக்க விடுறதும் இல்லை, வந்து ஹேஜிட்டிக்க விடுறதும் இல்லை, இந்த பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுக்க விடுறதும் இல்லை. நம்ம கேட்ட பூட்டி வைக்கிறோம், ஆனா கவரேஜை பூட்டி வைக்கலாமா? இல்ல. போன வேண்டி கையில கொடுத்துட்டோம்டா புருஷனை வேண்டி கையில கொடுத்த மாய்த்தான. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலா தஹ்தஅன பில் கவுல், வார்த்தைகளில் குலைந்து குலைந்து பேச வேண்டாம். அப்படி குலைந்து குலைந்து பேசினால் ஃபயத்தும அல்லதி ஃபீ கல்பிஹி மர்த், அவன் சுவைக்க தொடங்குவான். அப்ப இன்னைக்கு பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னைக்கு செல்போன்ல பேசினாலும் கூட எப்படி பேசணும்? நீங்க யாரு அந்த இழுத்து நெளித்து பேசுறது, ராங் நம்பர் என்கிறது, எதுக்கு அப்படி பேசுறீங்க? அப்படியே நீங்க நெளிந்து நெளிந்து பேசணும். அதுல ரசனைகள் வந்துடும், இன்னொருத்தனுக்கு ரசிக்க தொடங்கிடுவான். அவன் திரும்ப திரும்ப உங்களுக்கு மிஸ்கால் எடுக்க தொடங்குவான். இதான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த பெண்களை வீக் பாயிண்ட பிடிச்சிருவாங்க சில ஆண்கள். அவங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கின்றான், அவ்வளவுதான். இனி இவக்கு போனை வைக்க விருப்பம் வராது, உங்களோட வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்றான். வேணுமென்று நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, மேடம் எத்தனை வயசு? ஒரு 18 இருக்குமான்னு கேட்பான். 30 வயசு கிழவிக்கு எப்படி இருக்கும்? அந்த வீக் பாயிண்ட பிடிச்சி வைக்கிறது, அப்படி பேசுறது. அப்ப மிஸ் கால் ராங் கால் எடுக்கிறது. சும்மா இருக்கீங்களா? நீங்க யாரு? நீங்க யாருன்னா நான் என்ன இருக்கு எடுத்த அது இது இல்லையே. அப்ப நீங்க யாருண்டா? அவங்க ஒன்றும் தேவையில்லை. ஆக கோபம் வர விஷயம் என்னன்னு தெரியுமா? நமக்கு ஒருத்தன் கோல் எடுத்து நீங்க யாருன்னு கேட்கறது ஆக கோபம், கடுப்பாகும். அவன் தான் கோல் எடுத்திருப்பான். கோல் எடுத்தா என்ன செய்யணும்? நான் இன்னார் பேசுறேன், நீங்க இன்னாரா? இல்ல சாரி என்று சொல்ல. இது அப்படி இல்லை. கோல் எடுத்து ஹலோ நீங்க யாரு? நீங்க யாரு கோல் எடுத்தீங்க? நீங்க யாரு? எவ்வளவு ஒரு ஒரு ஆத்திரத்தை உண்டாக்குற வேலை இது. அப்ப இது எல்லாம் பிழை. இந்த கோல் எடுத்த உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மிஸ் கால் ராங் கால் எடுத்தோன்னா இந்த பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, இது நீங்க ராங் நம்பர் கிடைச்சிட்டீங்க, வைங்க போன்னுவாங்க. அவன் சொல்ல இல்ல இல்ல மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் பேசுங்க. இவன் சொல்ல வைங்க கோல் பாரு. அவன் மேடம் மேடம் இது எந்த ஊருன்னு மட்டும் சொல்லுங்க. ஹலோ வைங்க கோல.
தயவு செஞ்சு எந்த ஊருன்னு மட்டும் சொல்லுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். வைக்காங்க மேடம். ஹலோ போனை வைங்க. அவன் என்னத்தை வைக்கிறது, நீ வைக்கலாம் தானே போனை. உண்ட போன்ல ஒரு சிவப்பு பட்டன் இருக்குதானே நசிய. அப்ப அவன்கிட்டயே போனை வைங்க. ஹலோ ஹலோ போனை வைங்க, ஹலோ போனை வைங்க. அவனுக்கு நல்லா தெரியும் இது பேசக்கூடிய சாமானியன், அவனுக்கு நல்லா தெரியுது. இதுலதான் என்ன செய்யறது, தப்பு நடக்கிறது. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு எத்தனையோ கேசுகள் நான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த போனால கூடுதலாக ஃபேமிலியில வர பிரச்சனைக்கு காரணமே இந்த போன். இப்ப ஒரு கேஸ் டீல் பண்ணிட்டு இப்ப தலாக்கு வரைக்கும் போயாச்சு. தள்ளி ரெண்டும் தள்ளி. இரவு நேரத்தில் ஜாமத்துல வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, கொண்டாடிக்கு ஒரு மெசேஜ். அவ சொல்றான் எனக்கு ஆரண்டு தெரியாது, அவன் சொல்றான் உனக்கு ஆரண்டு தெரியாம எப்படி மெசேஜ் வரும். அவ்வளவுதான் ஹாய், அவ்வளவுதான். அந்த ஹாய் இன்றைக்கு பாய் காட்டி ஓடி போயிட்டான். அவன் முடிஞ்சு. எப்படி வரும் அவன் சத்தியம் பண்றாள், ஆரோ செஞ்ச வேலை, ஆரோ உனக்கு ஜாமத்தில் எடுக்க மாட்டான். சம்திங் ராங். என்ன நடந்தது, உங்களுக்குள்ள ஏதோ இருக்குதுங்கிறான். அப்ப என்ன நடக்குது பாருங்க. சூசைட் பண்ணினது நான் அனுமதி எடுத்தான் பேசுறேன். அந்த தற்கொலை செய்ய போன பெண்ணுகிட்ட அனுமதி எடுத்தான். அவரே சொன்னான் என்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, தயவு செஞ்சு இதை பயான்ல சொல்லுங்க. என்ன எப்படி ஸ்டார்ட் பண்றான் தெரியுமா? எப்படி திடீரென்று ஒரு போன், பாப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு, திங்கக்கிழமை ஆபரேஷன். காக்கா கிட்ட சொல்லுங்க. ஹலோ நீங்க யாருக்கு எடுத்து இப்படி சொன்னா டவுட் வருமா ஒரு பொம்பளைக்கு? ஹலோ நீங்க இது இன்னார விடுதானே எங்கட என்ன இல்லையே, சாரி மேடம், அவசரத்தில் எடுத்துட்டேன், பாப்பாக்கு கடின் சீரியஸ், சரி சரி சாரி சாரி என்று வச்சுட்டான். அவ்வளவுதான், ஒரு காய் நகர்த்திட்டான். அந்த தற்கொலை செய்ய போய் தப்பின உள்ள கதைச்ச கதை தான் இது. ரெண்டாவது கோல் ஒரு கிழமையால போன கிழமை போன் பண்ண, ஞாயிற்றுக்கிழமை போன் பண்ண நான் தான். என்னமோ அல்லாவுடைய ஏற்பாடு பாருங்க, தவறுதல உங்களோட நம்பர் ஒரு நம்பர் மிஸ் ஆகி வந்துட்டு நீ சொல்லணும் போல தோணுச்சு, அதுக்கு தான் சொல்றேன். பாப்பாவுக்கு ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு நாங்க இன்னைக்கு டிக்கெட் வெட்டிக்கு வீட்டை கொண்டு வரோம். துவா கேளுங்க எங்க பாப்பாக்காக. நீங்க யாருன்னு தெரியா, ஆனா அல்லாஹ் ஒரு தொடர்பை வச்சுட்டான், துவா கேளுங்கன்னு வச்சுட்டான். மத்த கதை எதிர்பார்க்கல. இந்த பிள்ளைக்கு மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு பக்குவமான மார்க்கம் உள்ள ஒரு பிள்ளை. அங்க வாப்பாக்கு வருத்தம் இல்லை, ஆபரேஷன் பண்ண முடியல, இதெல்லாம் செட்டாப், இதெல்லாம் நடக்குது இன்றைக்கு. மறுபடியும் அதுல இருந்து ஒரு கிழமையால திரும்ப கோல் எடுத்து ஹலோ நினைவு இருக்கா, ஓ என்ன அது இல்ல வாப்பாக்கு நாங்க ஒரு மாடு அறுத்து கொடுக்கறதுக்கு நேர்ச்சியை வச்சேன், என்னமோ ஒரு தொடர்பு நமக்குள்ள வந்துட்டு ஒரு இறைச்சி பார்சல் உண்டு உங்களுக்கு தரணுமென்று நினைக்கிறேன், நீங்க விரும்பினா அல்லாக்காக எடுத்து எங்களை வாப்பாக்காக துவா செய்யுங்க. அப்ப சரி கொண்டாங்க, அப்ப அட்ரஸை சொல்லுங்க. பிள்ளை அட்ரஸை கொடுத்துட்டு அவன் கடையில வேண்டி 1 கிலோ இறைச்ச கொடுத்துட்டான். அவ்வளவுதான். அதுல இருந்து தொடர்ந்தது எங்க வாப்பா நல்லா இருக்கார், இப்படி உங்களுக்கு வாப்பா இருக்கா, எனக்கு வாப்பாண்ட அவசரு. அப்ப இந்த பொம்பளைகளுக்கு இது நல்லா பிடிக்கிறேன். அந்த வாப்பாவை நல்லா பாக்குறவன், அம்மாவை நல்லா பாக்குறவன், தாத்தா தங்கச்சோட நல்லா அன்பா இருக்கிறவன், நம்மளோட அன்பா இருப்பான் பிடிக்கிறேன். இவ்வளவு வேலையா முடிச்சவன். புருஷன் வெளிநாட்டுல பேச்சு துணைக்கு நல்ல ஒரு பாய் ஃப்ரெண்டு கிடைச்சி தொடர்வாய் அதை அப்படியே கதைச்சு நீ சைத்தான் இடையில வந்து உட்கார்ந்து அப்படியே வாட்ஸ்அப்பு வைபரு வீடியோ கால்ல இவட மொத்த உருவத்தையும் முழுசா காட்டிட்டான். அவன் அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இப்ப நெட்ல போடுவேன், உன்னோட புருஷனுக்கு இதை அனுப்புவேன், நான் சொல்ற இடத்த நீ வரணும். இவக்கு இனி சாவுரத்தை தவிர வேற வழியில தான் தற்கொலைக்கு போனேன். தப்பி வந்தவ வாக்குமூலம் இப்படி தாரா. யாரும் சந்தேகம் நினைப்பாங்களா இப்படி ஒரு போன் கால்? பெண்கள் ஜாக்கிரதையா இருங்க. இன்றைக்கு ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்குது. இந்த இன்டர்நெட், இந்த வாட்ஸ்அப், இந்த வைபர், இந்த பேஸ்புக். நான் கேட்கிறேன், இந்த பெண்களுக்கு எதுக்கு இந்த பேஸ்புக், எதுக்கு இந்த வாட்ஸ்அப்? ரிக்வெஸ்ட் கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப். பார்த்தா பொம்புல உடனே ஓகே பண்றலையே எடுத்து அவங்கள இதுக்கு கொண்டு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பார்த்தா அவங்க செல்ஃபி போட்டோ. அது ஒரு பைத்தியம். இன்னைக்கு செல்ஃபி எடுக்கிறது சத்தியமா அது ஒரு பைத்தியம், அது ஒரு நோய். செல்ஃபி எடுக்கிறது முதல் இயற்கையை போட்டோ எடுத்து ரசிச்ச மனுஷன் அவனையே போட்டோ எடுத்து திரும்ப பார்க்க. நீ எப்படி போட்டோ எடுத்தாலும் நீ தாண்டா வருவே. அதுல பஸ் ஒன்று பிறண்டு கிடக்கு, போ செல்ஃபி எடுத்துக்கான் ஒருத்தன். இவனுக்கான ஆக்சிடென்டா ஓடி போய் உதவி செய்த காலம் ஓடி போச்சு. இப்ப அதை வீடியோ எடுத்து முதல்ல என்ற பேஸ்புக்ல ஏத்தணும் காலம்.
துட்டிச்சுக்கிட்டு இருக்கிறத முதல் வீடியோ எடுக்கிறது, ஓடி போய் உதவி செய்யறது இல்ல, இப்ப செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, என்ற பேஸ்புக்ல ஏத்தணும். அப்ப எதுக்கு இந்த பொம்பளைகளுக்கு இதெல்லாம்? அப்ப இந்த போன் கலாச்சாரம், இதனால அஜ்னபி மஹரமி உறவு பேணப்படுதில்லை. அஜ்னபி மஹரமி உறவுகள் பேணப்படல, சூசைட் பண்ற அளவுக்கு போகுது. இது வெளியில தெரிஞ்சது. இப்படி எத்தனை பேர் தப்ப செஞ்சிட்டு மறைக்கிறதுக்காக தொடர்ந்து அவர்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அப்படியே வேசையா போய்த்துருவாங்க. தப்பு நடந்துகிட்டு அதை மறைக்க இன்னொன்று, அதை மறைக்க இன்னொன்று, தப்பு 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 நடந்துகிட்டே இருக்குது. எவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது. என்ன காரணம்? ஒரு சின்ன இடைவெளி வச்சுட்டோம், அவ்வளவுதான். ஷைத்தான் அப்படித்தான் தொடங்குவான். தயவு செஞ்சு புரிச்சு கொள்ளணும். இந்த அஜ்னபி மஹரமி உறவு பேணப்படலாட்டி அந்த சமூகத்தில் விபச்சாரம் வந்து உட்காரும். நீங்க பாருங்களேன், மேற்கத்திய நாடுகளை பாருங்களேன், சர்வசாதாரணமா விபச்சாரம் நடக்குது. என்ன காரணம்? அங்க சர்வசாதாரணமா பழகிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அஜ்னபி மஹரமி உறவு இல்ல. எந்த சமூகத்தில் அஜ்னபி மஹரமி உறவு பேணப்பட்டு அவங்க பாதுகாப்போடு இருக்கிறாங்களோ அந்த சமூகத்தில் விபச்சாரம் இல்ல. அங்க ஒரு பாதுகாப்பு இருக்குது, அங்க ஒரு இனிமை இருக்குது, அங்க ஒரு நல்ல உறவு பேணப்படுது. குடும்பத்துக்குள்ள சண்டை சந்தேகம், குடும்பத்துக்குள்ள சண்டை சந்தேகம், பிரச்சனை, பிணக்கு வந்துகிட்டே இருக்குது. இந்த செல்போன் வந்துச்சு, அதோட பேர் என்ன? தொடர்பு சாதனம். தொடர்பு இல்லாம போச்சு மனுஷனுக்கு இடையில. தொடர்பு சாதனத்தை படைச்சு தொடர்பில்லாத மனிதர்களாக நாங்க இருக்கிறோம். இல்ல தொடர்பு. வீட்டுல பிள்ளைகள் இல்லாம ஸ்கூலுக்கு போயிட்டு பொண்டாட்டியும் புருஷன் தான் இருக்காங்க, ஆனா ரெண்டு பேரும் தொடர்பு இல்லாம இருக்காங்க. தொடர்பு சாதனத்தை கையில வச்சுட்டு வேற வேற ஆக்களோட தொடர்பு. இல்ல வாட்ஸ்அப் பாக்குறதும் வைபர் பாக்குறதும், பொண்டாட்டி இருக்கு அதை தூக்கி மடியில வை. இந்த போன தோட்டத்தை விட பொண்டாட்டிய தோட்டத்தை ரொம்ப குறைவுன்னு சொல்லலாம். இந்த செல் பிடிச்சவன் கையும் சொறி பிடிச்சவன் கையும் சும்மா இருக்காது, சொரண்டிக்கு தான் இருக்குமா. எப்ப பார்த்தாலும் அதுலதான் வேலை. தயவு செஞ்சு இதை தூக்கி ஓரம் கட்டி வைப்போம். அதுல தேவையில்லாதவங்களுக்கு செல்போன் தேவையில்லை. நம்ம பிள்ளைகளை கட்டாயம் கவனிக்கணும். நாம எல்லாரும் நினைக்கிறோம் நம்ம பிள்ளை தங்க மாட்டோம், ஓடி போனது போறதான்னு அரவா போவாள், என்ன வேலை பார்த்திருக்காள். என்ன செய்த? நம்மட பிள்ளைகளை பேக்கெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். இடைக்கடை பெட்டி வேற சிம் வேற கிடக்கும். நாம போன் வேண்டி கொடுக்க தேவையில்லைங்க, போனை வேண்டி கொடுக்காங்க தேவைப்பட்டாக்கள். நம்மட புள்ள சும்மா தான் போகுது வருது, புள்ள படுத்து நிறுத்துற நினைச்சிட்டீங்க. தலானி கடையில போனு, முடிக்குள்ளால ஹேண்ட் ஃப்ரீ, தலானிக்கும் கேட்காம புள்ள காய்ச்சிக்கிட்டு படுக்குது. நீங்க போய் லைட்டை போட்டா புள்ள படுத்து நிறுத்துற, அவ்வளவுதான். விடிய விடிய காய்ச்சிட்டு இருந்தோடு விடிஞ்சொழும்பி ஸ்கூல்ல போய் படுத்து நிறுத்துரு. இதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நாங்க பிள்ளைகளை பேக்க கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும், என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்றத பார்க்கணும். அப்ப இந்த அஜ்னபி மஹரமி உறவுகளை இந்த செல்போன்ல, இந்த இன்டர்நெட்ல, இந்த வைபர் வாட்ஸ்அப் இதுகளை நாங்க கட்டாயம் பேணணும். அடுத்தது, இந்த அஜ்னபி மஹரமி உறவுகளை பேணுறதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? பேண வேண்டியவங்க பேணாம இருந்துடக்கூடாது. புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு இடையில தொடர்பு இருக்கணும். இது அவர் காலத்தால வட்டக்கிறங்க கடைக்கு வயலுக்கு அங்க இங்க போனா, ஆபீஸுக்கு போனா அவருக்கு ஊடு ஒன்று இருக்கு, பொண்டாட்டி ஒன்று இருக்கு, புள்ள இருக்குது, எல்லாம் டோட்டலி அவுட். எல்லாரோட எங்க பார், பொண்டாட்டியோட மட்டும் கிடைக்கிறது. அவள் தப்பித்து அவரை கோல் எடுத்தா வெய் போன, ஐ எம் பிசி பிசி, அவ்வளவுதான். ரொம்ப லேட்டா வருவார், பிள்ளைகளும் படுத்துடும், எழும்புறதுக்கு முன்ன அவர் எழும்பிக்கு போய்த்துருவார். அப்ப இவங்களுக்கு இடையில கம்யூனிகேஷன் இருக்கா? அப்ப இங்க தொடர்பாடல் இல்ல. தொடர்பாடல் இல்லாட்டி என்ன செய்யும்? தொடர்பாடல் ஒன்று தேவைப்படும். மனித இயல்பு அப்படித்தான் இருக்குது. உளவியலாளர்கள் சொல்றாங்க நீட்ஸ் தியரி, தேவை கோட்பாடு. 5 விதமான தேவை கோட்பாடுகள் மனிதனுக்கு இருக்கு. அந்த தேவையில ஒன்று இல்லாட்டி அவன் மனநோயாளி ஆகுவான். அன்பு தேவை, காப்பு தேவை, பாலியல் தேவை, பௌதிக தேவை, உணவு தேவை. அப்ப இந்த அன்பு தேவை, அன்பு தேவைங்கிறது நமக்கு அன்பு காட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னு ஏங்குற நேரம் யாராலும் அன்பு காட்டினா அவரோட ஓடி போய்த்து. சின்ன பிள்ளைகளுக்கும் அதான் பிரச்சனை, பெரியாக்களுக்கும் அதான் பிரச்சனை. அதான் டீனேஜ் வயசுல பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு காரணம் என்ன? என்ன அழகான ஃபேமிலி, எவ்வளவு அழகான வீடு கட்டி இருக்கார், நல்ல மாப்பிள்ளை எடுப்பார். நான் வீடு கட்டி கொடுக்கணும் சொல்லல, ஊர்ல வளமையை சொல்றேன். நான் வந்து கேசுகளை சொல்றேன், என்கிட்ட வந்து புலம்புறாங்க. ஒரு ஹிந்து பையனோட மேசனோட ஓடிட்டாள், கொண்டாந்து நிப்பாட்டி கிடக்கு, பிள்ளைய கொண்டாந்து நிப்பாட்டி வச்சு, புள்ள
பிடிச்சு பறிச்சு 4 நாளையால கொண்டாந்து வச்சுக்கி மௌலவி பாருங்கடா, நான் இதுக்கு போற என்னத்தை பாக்குறேன், நேரத்தோட நீங்க பாக்கல, ஓடினது புறம் இழுத்து கொண்டாந்து வச்சு பாருங்க பிள்ளை என்ன மேசனோட ஓடினு. அவனை நரகல் என்ன, இவளுக்கு நாங்க ஊடு கட்டிருக்கோம், அழகான மாப்பிள்ள எடுப்போம், காசு இருக்கி, என்கிட்ட சொல்லுவாங்க சீதனம் எல்லாம் இருக்காம், எல்லாம் இருக்கி, தங்கமான மாப்பிள்ள நாங்க. இந்த அசிங்கம் பிடிச்சவனோட இந்த காவிரோட இவ ஓடி போயிருக்கான். ஏமா எப்படி ஓடினு, என்ன நடந்து? அன்பு தேவைதான் பிள்ளைக்கு இருந்த பிரச்சனை. உம்மா வாப்பா அன்பை வெளியில காட்டுறல, அவன் அன்பா கதைச்சான், நல்லா தெரிஞ்சிட்டு. இந்த அஜ்னபி மஹரமி உறவு பண்ற விஷயத்துல நம்ம ஊர்ல உள்ள இன்னொரு தப்பு என்ன தெரியுமா? வீட்டுக்கு வேலைக்கு ஓடாவி மேசன் வார, குடும்பத்துக்கு அயருக்கு ஆட்டாக்காரன் இருக்கிற, இவங்களோட தனிய கதை, தனிய பயணம், தனிய வேலை. ஆட்டாக்காரனோட சும்மா பொண்டாட்டி கொம்பி போற மாதிரி சிட்டிச்சு மகுண்டு போற. அப்ப இடைக்கிட அயர் இல்லாத அயர் எல்லாம் ஓடுது. நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் என்ன மன்னிச்சுக்கோங்க, நல்லவங்க நீங்க இருக்கிறீங்க, ஆனா நிறைய தப்பு நடக்கிறது ஆட்டோ டிரைவர். கள்ள தொடர்கள் கூட புருஷம்பள்ளி நாட்டுல பிள்ளைகளை வகுப்பு கூடுறது, பேங்கு கூடுறது, அங்க விடுறது, இங்க விடுறது, ஒரு ஆட்டோக்காரன் ஒருத்தர் வச்சுக்கிட்டாலண்டா இது சேஃப். என்ன சேஃப்? தனியே பயணம் போனா இந்த ஆட்டோவுல போறேன் என்ன, ஆனா தனியே அவங்க ரெண்டு தான் போறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே போய் பேசிக்கிட்டே வர்றது, லொச்சில ரூம் போட்டு தங்குறது, அம்பாறை போறது, அவன் வீட்டை வந்து அவர் தங்குறது, என்ன நிறைய தப்பு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப தனிமை அஜ்னபி மஹரமி உறவு பேணப்படல. வீட்டை வேலைக்கு வார அவர் புருஷன் வெளிநாட்டுல இருந்துட்டு காசு அனுப்புற, ஊட்ட கட்டு அங்க ஊட்ட மட்டுமா கட்டுறாள் அவள், வாழ்க்கையே கட்டிக்கிட்டு இருக்காள். அந்த மேசன் தான் கறி வேண்ட, அந்த மேசன் தான் டிசைன் சொல்ற, அந்த மேசன் தான் கம்பி பண்ற, அந்த மேசனோட டிஸ்கஷன், அவன் இந்த வீடு கட்டுற சம்பந்தமான ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்குது. நடந்துகிட்டு இருக்கு. என்ன செய்வான் தெரியுமா அந்த மேசன்? எப்படி நடந்தது தெரியுமா அந்த சம்பவங்கள்? போனை சார்ஜில் போட கொடுக்குற, போனை சார்ஜில் போட கொடுக்குற, பெட்டன் இல்லாம, என்ன லொக் இல்லாம, போனை லொக் பண்றல, யார் பண்ண வேணாலும் ஓபன் பண்ணி பாக்குற மாதிரி போனை செட்டப் பண்ணி, அதுல கேலரிக்குள்ள செக்ஸ் படம் போட்டு, வீடியோ போட்டு, எல்லாம் செஞ்சு போட்டு, கொஞ்சம் சார்ஜில போடுங்க, அவனுக்கு நல்லா தெரியும் சார்ஜில போட்டு அந்த போனை நோண்டுவாங்கன்னு நல்லா தெரியும். அதுல தொடங்க, அதுக்கண்டே வேணுமென்று சார்ஜில போட கொடுக்கணும். சார்ஜில போட்டதை எடுக்க வரக்குள்ள ஒரு சிரிப்பு, இப்படி போனை கொடுத்து விட்டு இப்படி கைய ஓதறேன், நாங்க பார்த்து காட்டுறேன். இல்லாட்டி அவங்க கேட்கற, என்ன ஒன்னும் பார்க்கலையே, ரெண்டாவது ஒரு சிரிப்பு. இதுல இருந்து கனெக்ஷன் ஸ்டார்ட். பத்த வைக்கிற பஞ்சையும் நெருப்பையும் போன்ல வச்சு கொடுக்காம அதுல பத்துது. நிறைய தப்பு நடந்துட்டு இருக்குது, வல்லாஹி நடக்குது, உண்மை. இப்படி எல்லாம் பிளான் பண்ணி செய்யறானுகள். இதுக்கெல்லாம் பெரிய கோர்ஸ் முடிச்சிருப்பானுகள் போல இருக்குது. பிளான் பண்ணி செய்யறது, கோபிஷத்துல நின்றுட்டு தண்ணி கேட்கறது. ஏண்டா கீழே இருந்து குடிச்சு போட்டு போக மாட்டியா? கோபிஷத்துல நின்று தண்ணி கொடுத்தா தண்ணி எப்படி கொடுப்பாரு பொம்பளை? அவன் எப்படி நின்று வேண்டுவான்? சிந்திச்சு பாருங்க. அவனுக்கு நல்லா தெரியும், மகனை கடை கூட்டத்து போறதான் தண்ணி ஏம்பான். இங்க ஆம்பளை இல்லாத நேரம் கோபிஷத்துல இருக்கிற நல்லா தெரியும். மேல கட்டுறவனுக்கு தெரியும், இங்க ஒருத்தரும் இல்ல, அவரும் வெளியே வெளிநாட்டுல மகன் தண்ணி தந்துகிட்டு இருந்தவன் அண்ணா போறான், தண்ணி இனி தண்ணி கொடுத்தா ஆகணும். நாம என்ன தண்ணி இறங்கி வந்து குடிச்சு போட்டு திரும்ப வெளியாண்டி சொல்லணும். இல்லாட்டி அந்த இளவு வீட்டை புரிஜம் வந்தது பிறகு கட்டுறோம். படத்துக்கும் பொம்பளைகளுக்கு என்ன தொடர்புங்கிறது? அது போய் நின்றுகிட்டு டிசைன் சொல்றதும் பெஷன் சொல்றதும், அதை அப்படி செய்யுங்களேன், இதை இப்படி செய்யுங்களேன்ங்கிறதும். இந்த பெண் ரோஷம் இல்லாத பெண்ணு, இதை பேச விட்டு பார்த்துட்டு இருக்கிறவன் ரோஷம் இல்லாத ஒரு ஆம்பளை. இவ்வளவு தப்பு நடந்துகிட்டு இருக்குது. இந்த தப்பெல்லாம் நடந்ததுக்கு பிறகு தப்பு சொல்றோம். அங்க தப்பு சொல்லணும் உங்களை, நாம விட்ட தவறு, நாம விட்ட பிழை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த தவறுகள் எல்லாம் நடக்கக்கூடாது. அப்ப தனிமையில வீட்டுக்கு வேலைக்கு வரவங்க, டிரைவர்ஸ், என்ன வளமை அயர்வடிக்கிற இந்த தனிமைகள், இப்படியான இந்த தனிமைகள் இருக்கிறது. காட்டு வாங்குறதுக்கு ஒரு ஆள், கடைக்கு போறதுக்கு ஒரு பொடியன், என்ன காட்டு ரீலோட் போட நம்பரை கொடுத்து, அவ்வளவுதான். ரீலோட் போறதுக்கு கொடுத்து, இந்த பிஸ்கால் சந்தையில் என்ன இருக்கிற சலூன் கடை ஒன்றுல ஒரு நாள் முடி வெட்ட போயிட்டு இருக்கேன். ஒரு 12 வயசு 13 வயசு இருக்கு ஒருத்தருக்கு முடி வெட்டு பட்டுக்கிட்டு இருக்கு. அவரை பெச்சில் ஒரு ஆள் பக்கத்துல நிக்கார். நான் போய் இருக்கேன் எனக்கு முடி வெட்டுறதுக்கு. இன்னும் விடத்து
எப்படி கதைக்கான இல்லைண்டா அவன் முடிவெட்டி இருக்கிறவன் மச்சான் நான் தந்த நம்பருக்கு அடிச்சு பார்த்தியா கேட்க ஆட்களுக்கு ஒரு 13 வயசுக்குள்ளான்னு இருக்கும் வல்லாய் நடந்த கேஸ் கேட்டுக்கிட்டி கெஞ்சம்மா அதுக்கு பேர் சொல்ற அவள் ஆன்சர் பண்றாள்டா அவள் ஆன்சர் பண்றாள் இல்லடா முதல் தந்த நம்பர் காட்டுங்க சக்சஸ் அது காட்டுங்க கதை போகுதாடா செருப்பல பட்டக்கடா நாயுலா எவன் பெற்ற பிள்ளைகள் இது இதெல்லாம் நாம பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது அதுக்கு பிறகு வாய பொத்திக்கிட்டு இருந்தான் சின்ன பிள்ளைகள் அப்ப என்ன நடக்குதுண்டா நாம சின்ன பிள்ளைய நினைச்சுதான் நம்பரை கொடுக்குற பொம்பளை தம்பி இந்த நம்பருக்கு ஒரு 100 ரூபாய் ரீலோட் போடுதான் பின்னா நீயும் 10 ரூபாய் ஆயிடுகண்ட அவன் அந்த நம்பரை வச்சுக்கிறான் 6 கிடக்குது ஒரு கம்பு துண்டுல புடவை கடந்தா சரி அவடத்தை நிக்கானுகள் இப்ப பொடியம்மார்கள் பொம்பளையா இருந்தா சரி அவ்வளவுதான் அது உம்மா பெரிய மடை வயசு உம்மா மட வயசு கிழவி சின்னது பெருசி எல்லாம் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த ரீலோட் கொடுக்க நம்பரை கொடுக்கறது அந்த நம்பர் அங்க சேவ் பண்றது அதுல இருந்து மிஸ்கால்கள் வர்றது மிஸ்கால் என்ன அது உங்களோட போன் நம்பர் இப்படியே போயிருக்கின்ற அர்த்தம் அப்ப இப்படி தவறு நடக்கிறது அதுல உங்களோட பேச்சை வச்சு தெரியும் தட்டுங்கள் திறக்கப்படும்ங்கிறத கச்சிதமாவும் பிடிச்சுக்குவான் ஒத்த பேச்சு ஒரு பேச்சிலே வாப்பான்னு போன வைக்கணும் அதுதான் 33வது அத்தியாயத்தின் 33வது வசனம் வகுல்ன கௌலம் மஅரூஃபா தெளிவா பேசுங்க அல்லாஹ் தஆலா சொல்றான் பேசினா ஒத்தை அடியா தெளிவா பேசுங்க இந்த இறக்கம் காட்டுறது சலுகை காட்டுறது நல்லெண்ணம் வைக்கிறது ஏலாது அவ தங்கமா இருக்கட்டும் ஏலா நீங்க தனியே இருந்து பேச இயலாது கூடாது பேச இயலாது நடந்துகிட்டு இருக்கு ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து போன் எடுக்கிறார் ஒரு பெரிய ஒரு மார்க்க அமைப்பு உண்டு மார்க்க அமைப்புல பொண்டாட்டி டவுட்டுகள் அந்த ஜமாத்துல உள்ள அந்த ஏரியா அந்த ஜமாத்து தலைவர்கிட்ட கேட்கிற டவுட்டுகளை அப்ப அந்த அமைப்புல ஹதீஸ் டவுட்டுகள் கேட்கறது பொண்டாட்டி கேட்டுக்கிட்டு இருந்த அம்மாக்காரி வீட்டுக்கு வச்சு 2 வரையும் குடிச்சிட்டாலாம் அப்ப இவர் பெரிய மார்க்கவாதி பெரிய மௌலவி மார்க்கம் பேசின மௌலவி அவ மார்க்கம் கேட்டு இதை புருஷன் அனுமதிச்சு அது மௌலவி அவர் நம்முடைய மௌலவி தான் நீ கேளன்ட்டு நம்முடைய மௌலவி அவர்கிட்ட மத்த மௌலவிமார் சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது அவர் சொன்னதுதான் கேட்கணும் நீ என்ன டவுட் எல்லாம் கேளு புருஷனே அனுமதி கொடுத்த டவுட்டு கேட்டு 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 அவன் டவுட்டை வந்து சொல்லி கொடுத்து போயிட்டான் அம்மாக்காரு வீட்டுக்கு வச்சு பிடிச்சிட்டா இப்ப திரும்ப நமக்கிட்ட ஹோல் பண்றான் நமக்கு எதிரான தரப்புல இருந்தாலும் நமக்கு திரும்ப கோல் பண்றான் மௌலவி இப்படி நடந்து போச்சு மௌலவி இப்ப என்ன சட்டம் ஒன்று நீங்க செஞ்ச போல நீங்க வெளிநாட்டுல இருந்தது அப்ப உங்களோட தொலை தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்குது நீங்க வெளிநாட்டுல இருந்தீங்க ரெண்டாவது இந்த மஜ்னபி மஹரமி உறவை நாங்க மார்க்கம் என்ற பேர்லயும் வச்சது தப்பு மௌலவி வேண்டா மார்க்கம் வேண்டா எத்தனை நாளை போன் பண்றது ஒரே போன் எதுக்கு கேட்க இன்னொரு பெண் மௌலவி இல்லையா இல்லாட்டி அந்த டவுட்டை தம்பி மூலமா ஒரு ஆள்கிட்ட கேட்கணாக்கா இது கதைக்கணுமெண்டே டவுட்டு கேட்கிறோம் அப்ப அந்த தப்பு நடந்தது நீங்க உங்களை போல அடுத்தது அவங்க செஞ்சது போல நீ விபச்சாரியோட நீங்க வாழ இயலாது அவுட் முடிஞ்சு அப்ப இப்படி நிறைய தவறுகள் நடந்துகிட்டு இருக்குதுமா அப்ப இந்த அஜ்னபி மஹரமி உறவுங்கிறது இந்த போன்ல இந்த இன்டர்நெட்ல நம்ம வீட்டுல வேலை செய்யற இடத்துல எல்லாத்திலையும் நாங்க பேணுதலா இருந்தால்தான் நாங்க என்ன செய்யலாம் நல்ல ஒரு சமூகமாக நாங்க வாழலாம் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானா